إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவற்ற அருளாளனும் அன்பற்ற நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் வழி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நல்லோர்கள் மீதும் இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு முஃமின்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலானை கடந்து முதலாவது வாரத்தில் அல்லாஹுடைய அருளை கொண்டு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய காலத்தில் நம்முடைய பேணுதல்கள் தொழுகையிலும் சரி, குர்ஆனை ஓதுவதிலும் சரி, ஒவ்வொரு பொழுதும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து திக்ருகளில் ஈடுபடுவதிலும் சரி, நம்முடைய பயணம் மிகச் சிறப்பாக அல்லாஹுடைய அருளை கொண்டு நடைபெற்றது. சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, சூரா முஃமினூன்ல குறிப்பிடும் பொழுது, வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன் அப்படின்றத சொல்லி காமிக்கிறான். அதாவது சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தொழுகையை குறித்த நேரத்தில் அவங்க தொழுதுருவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நம்ம சில விஷயங்களை வெவ்வேறு கோணத்தில் அணுகும் பொழுது, குறிப்பாக இன்னைக்கு நம்ம எந்த கோணத்தில் இந்த குர்ஆனை அணுக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ கோணத்தில் குர்ஆனை அணுகும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை நாம் வழங்கி இருப்பது அடியார்களுக்கு அருளாகவும் நேர் வழிகாட்டியாகவும் அதே நேரத்தில் மருந்தாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ குர்ஆன் நமக்கு வாழ்க்கை வழிகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு சட்ட கிதாபாகவும் நெறிமுறைகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு கிதாபாகவும் பாவங்களிலிருந்து விடுபட்டு வாழக்கூடிய நன்மையை நாடக்கூடிய ஒரு கிதாபாகவும் நம் உடலை பேணக்கூடிய இம்மையிலும் மறுமையிலும் நம் உடல் வளங்களை காக்கக்கூடிய ஒரு மருத்துவ கித்தாபாகவும் குர்ஆன் உள்ளது அப்படின்றத இங்கே பதியறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் தொழுகை அல்லாஹ் சொல்கிறான், மறுமையில் மரணத்துக்கு பின்னாடி கபரில் நம்மளை எழுப்பி கேட்கக்கூடிய முதல் கேள்வி எதுவாக இருக்குது அப்படின்னா தொழுகையை பற்றிய கேள்வியாக இருக்குது. அப்போ இந்த தொழுகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இம்மையிலையும் என்ன நன்மை, மறுமையிலையும் என்ன நன்மை அப்படின்றத பிரித்து அறியக்கூடிய கடமையில் நம்ம இருக்கிறோம். குறிப்பாக எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழுகை முறை. தொழுகையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குர்ஆனை பெருசாலாம் நம்ம அனலைஸ் பண்ண தேவையில்லை. முதல்ல இறங்கக்கூடிய பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல்ல இறங்கின அலக் அப்படின்ற அத்தியாயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், தொழுகையுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதில் அல்லாஹ் சொல்லி காமிக்கும் போது சொல்கிறான், பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அந்த குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
அரவணைச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஓதுவீராக அப்படின்னு சொல்லி. யக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் அப்படின்றாங்க. மனிதனை நாம் இரத்த கட்டியை கொண்டு படைத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். படைப்புகளை பற்றி சிந்திக்கும் பொழுது பல வசனங்களை நம்ம கடந்து வந்திருப்போம். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரா. இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு பிராணிகளையும் ஒவ்வொரு உயிரினங்களையும் நாம் நீரால் படைத்தோம், குறிப்பாக மனிதனை நாம் நீரால் படைத்தோம் அப்படின்னு சொல்லி அடிப்படை தண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அல்லாஹ். வலக்கது ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன் அப்படின்னு சொல்லி சூரா மோமினூன்ல சொல்லும் பொழுது மனிதனை நாம் களிமண்ணின் சத்தினால் படைத்தோம். ஹலக்னல் இன்சான மின் அலக், அந்த மனிதனுடைய களிமண், தண்ணி இல்லாமல் களிமண் வந்திருக்குமா? தண்ணி பேஸ் பொருள். அந்த தண்ணியை பாதுகாக்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா மண் பொருளாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கணும்னா, இப்போ நம்ம பூமியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நிலம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த நிலப்பரப்பு, இந்த பூமிக்கு ஏன் இவ்வளோ மதிப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான், இந்த பூமியை ஏன் இவ்வளோ நமக்கு வாழ சிறந்த ஒரு இடமா இருக்குது அப்படின்னா, இந்த பூமியில் நமக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நீர் வளம். எந்த இடத்துலையுமே இந்த நீர் வளம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அல்லாஹ். பூமி உங்களுக்காக நாம் உங்களை வாழ சிறந்த இடமாக இந்த பூமியை ஆக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நிலம்னு சொன்னதுக்கான காரணம் என்னவா இருக்கு? அதில் இருக்கக்கூடிய அந்த நீரோட தன்மை. அதே மாதிரி தான் சொல்கிறான் அல்லாஹ் சொல்லும்போது, ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், களிமண்ணின் சத்தினால் நாம் படைத்தோம். சும்ம ஜஅல்நாஹு நுத்ஃபத்தன் ஃபி கராரின் மக்கீன், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படைக்கிறதுக்காக நாம் இந்திரிய துளியாக சேமித்து வைத்தோம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜ் சொல்கிறான். அந்த இந்திரிய துளியிலிருந்து இரத்த கட்டியாக நாம் மாற்றினோம் அப்படின்னு சொல்கிறோம். எம்பிரியோஜெனிசிஸுடைய புத்தகத்தை எடுத்து நம்ம படிக்கும் பொழுது ஆணுடைய விந்தனமும் பெண்ணுடைய கருமுட்டையும் இணைஞ்சு அது ஒரு 2 செல் கொண்ட உயிரியா இது உயிர் பெறும் பொழுது அதுக்கு பேர் ஜைகோட்டுன்னு சொல்லுவாங்க. கிழக்கத்திய மருத்துவ புத்தகத்தில் சொல்லுவாங்க, தாயுடைய கல்லீரல் தகப்பனுடைய கல்லீரல் வழியாக வந்த அந்த இரத்தம் புதிதாக ஒரு உயிரை உருவாக்கும் பொழுது லிவர் மெரிடியன் வழியா அது முதல்ல உருவாக்குறது எது அப்படின்னா இரத்த கட்டியை உருவாக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இந்த இரத்த கட்டி அதோட அடுத்த நிலை என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹலக்னல் இன்சான மின் அலக் இக்ர வ ரப்புக்கல் அக்ரம். அல்லாஹ் மிகப்பெரிய கொடையாளி அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய அருள் வளத்தை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறான். எவ்வளோ பெரிய அருட்கொடை! நம்மளுடைய பார்வை, சிந்தனை திறன், நம்மளுடைய பேச்சு திறன், ஒவ்வொரு கை காலுடைய அசைவு, ஜீரண சக்தி, ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய அருட்கொடைகள் ஏராளம். அதில் குறிப்பாக மற்ற பிராணிகளை காட்டிலும் நான் மனுஷனை எங்கே நான் சிறப்பாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னா, எழுதுகோலை கொண்டு நாமே அவனுக்கு எழுத கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறான். வேற எந்த பிராணிக்கும் எழுத தெரியுமா அப்படின்னா எந்த பிராணிக்கும் எழுத தெரியாது. அதே நேரத்தில் மனிதன் அறியாததையெல்லாம் நாம் கற்றுக் கொடுத்தோம். மலக்குகளை கூப்பிட்டு சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்லி காமிப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு மலக்குகள்கிட்ட இந்த பேரெல்லாம் சொல்லி காமிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மலக்குகள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நீ சொல்லி தந்ததை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படிம்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு இந்த பேரெல்லாம் எனக்கு விவரித்து காமிங்கன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொன்றையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விவரித்து சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோ அறிவு டெக்னாலஜி வளர்ந்து நம்ம ஒவ்வொரு பொருளையும் உள்ள டெப்த்தாக அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி இந்த அளவுக்கு பூமிக்குள்ளே நம்ம வாழும் பொழுது நம்ம வாழ தகுந்த விஷயத்துக்காக தேடி தேடி நம்ம விஷயங்களை அறிஞ்சுக்கிறோமே, அதுக்கான அடிப்படை அறிவு யார் கொடுத்தது? நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்தது. அப்போ இந்த அறிவை நான் கொடுத்தேன். ஆனால் இந்த அறிவை கொடுத்ததுனால என்ன நினச்சிட்டு இருக்கான் மனுஷன் அப்படின்னா, கல்லா இன்னல் இன்சான லயத்ஆ,
மனிதன் நிச்சயமாக வரம்பு மீறுகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஏன்? என்கிட்ட இருந்து அவன் தேவையில்லை, என்னோட தேவை எதுவும் இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படிதான் இன்னைக்கு நம்ம மக்கள் இருக்கிறோம் இல்லையா? அன்றாட நிகழ்வில் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு நம்ம தூங்குற வரைக்கும், இரவு தூக்கத்திலையும் பாதுகாப்பை நாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த வழி என்ன அப்படின்னா, ஒரு செருப்போட வாறு அந்தா கூட நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற அந்த சுய புத்தி காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம புத்தியை கொண்டு நம்ம பெரிய அறிவாளிகள் அப்படின்னு நம்ம நினச்சி நம்முடைய அன்றாட வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் நம்ம வாழக்கூடிய மக்களாக நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்போ அல்ல என்ன சொல்கிறான், நீங்கள் வரம்பு மீறக்கூடியவர்களாக இருக்கீங்க. அந்த வரம்பு மீறிய கூடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, தொழுகையை தடை செய்கிறாங்களே அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறோம். அரை தல்லதி என்ஹா அபதன் இதா சல்லா. தொழுகை விடாமல் பயபக்தியை கொண்டு ஏவி இருந்தோம், நல்ல விஷயங்களை தெரிஞ்சிருந்தோம், தொழுகாமல் அவங்க தொழுகையை தடை செய்கிறாங்களே அவங்கள நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் படைச்ச நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி குர்ஆனில் சொல்லும் பொழுது, மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நாம் படைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறான். வணக்கம்னா சார் 24 மணி நேரம் நம்ம தொழுதுட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழுகை ஒரு வணக்கம். தொழுகை இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நிகழ்வும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்பட்டு இருக்குதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதல் படி என்னுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுமே வணக்கத்தில் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அன்றாட வாழ்க்கையில் வணக்கத்தில் நம்ம சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் கடைசியில் அந்த அலக்குன்ற அத்தியாயத்தில் சொல்லி காமிக்கும் பொழுது, அவர்கள் சொல்வதை போல அல்ல, நீங்கள் எனக்கு சுஜூது செஞ்சு என்னை வணங்குங்கள் அப்படின்னு சொல்லுவான். சஜிதா அப்படின்றது ஒரு மிக பெரிய பொக்கிஷம் இந்த மனித சமுதாயத்துக்கு. ஏன் சஜிதா ரொம்ப முக்கியமான ஒரு பொக்கிஷமாக இருக்குது அப்படின்னா, அல்லாஹ் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்னுடைய அடியான் என்னை வணங்கக்கூடியவன். அதை என்னை வணங்கக்கூடிய அடியான் இவ்வளோ அறிவு நான் அவனுக்கு கொடுத்திருந்தோம், அல்லாஹுடைய அருட்கொடைய அவன் எண்ணி அல்லாஹுடைய அருளை அன்றாடம் நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறான் அப்படின்னு சொல்லி, இறைவனுக்கு அடிபணிகிறான்னு சொல்லி காமிக்கிறான். அப்படி அடிபணியக்கூடிய மனிதனை மிக பிடித்தமான மனிதனாக அல்லாஹ் அறிவித்து சொல்கிறான். அதில் குறிப்பாக சொல்லும் பொழுது சூரத்துல் ராதில் சொல்லுவான் அல்லாஹ், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அறிந்தோ அறியாமலோ என்னை சுஜூது செய்த வண்ணம் உள்ளன அப்படின்னு சொல்லுவான். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, எந்த மிருகமாவது முதுகெலும்பு நிமிந்து பார்த்துருக்கீங்க? எல்லா விலங்குகளுக்குமே முதுகெலும்பு ஒரு மடங்கி இருக்கும். அப்போ எல்லாம் இறைவனை வணங்கிய நிலையில தான் எல்லா ஜீவராசிகளுமே அல்லாஹ் படைச்சிருக்கான். பறவைகள் பறக்கும் பொழுது பாருங்க, நம்ம எப்படி கையை உயர்த்தி தக்பீர் செய்வோமோ அதே நிலையில தம் இரு கைகளை உயர்த்தி மேலையும் கீழையும் தாழ்த்தி உயர்த்தி அல்லாஹுவை அன்றாடம் வணக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கு பறவை கூட்டங்கள். அந்த மாதிரி நம்மளையும் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க வணங்கக்கூடிய வணக்கசாலிகளா இருக்கணும், உங்களுடைய வாழ்நாளில் எனக்கு சஜிதா செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சஜிதாவுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்கிறோம். அதில் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், குர்ஆனுக்கு முன்னாடி இருந்த வேதக்காரர்களுக்கும் இந்த வழிமுறை இருந்தது. அதில் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் 5 வக்தா பிரித்து, இந்த 5 வக்தில் நீங்கள் இறைவனை நினைவு கூர்ந்து சுஜூது செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த கட்டளை. அப்போ இந்த சஜிதாவில் என்ன மகிமை இருக்குது, சஜிதாவை நம்ம ஏன் செய்யணும்
அப்படின்றத கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்து எனது ஆட்சியை அர்ஷில் அமைத்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்து ஆட்சியை அர்ஷில் அமைத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த அர்ஷ் அதன வானம் பூமி 6 நாட்கள் அப்படின்னா ஒரு உவமைக்கு மருத்துவ கருத்துகளில் நம்ம உள்ள அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது நம்ம உடல்ல நுரையீரல், இதயம், மூளை மேலே 3 உறுப்பு, கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் கீழே 3 உறுப்பு. அல்லாஹ் அழகா சொல்லி காமிக்கிறான். வானத்திலிருந்து இறங்குவதும் அதிலிருந்து மேலே ஏறுவதும் பூமிக்குள் நுழைவதையும் அதிலிருந்து வெளிப்படுவதையும் அனைத்தையும் அறிந்தவன் நாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ அன்றாட நிகழ்வில் வானத்திலிருந்து சில அல்லாஹ்வுடைய அருட்கொடை பூமியை நோக்கி கீழே இறங்குது, பூமியிலிருந்து சில அருட்கொடைகள் வானத்தை நோக்கி ஏறுது. அல்லாஹ் சொல்லி காமிக்கும் பொழுது இன்ஷிகாக் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு, பிளந்து போதல் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இதசமா உன் ஷக்கத் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அந்த அத்தியாயத்தில் வானம் தன்னுடைய இறைவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வானம் பிளக்கும் பொழுது, பூமி விரித்திருக்கும் பொழுது அது இறைவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து பூமியில் உள்ளவை வெளிப்படும் பொழுது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி காமிப்பான். கண்ணியமிக்க நல்லடியார்களே, நம்ம உடம்புலையும் மூளையிலிருந்தோம், இதயத்திலிருந்தோம், நுரையீரலிருந்தோம் சில அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் பிளந்து கீழே இறங்கணும். நம்ம சிறுநீரகத்திலிருந்தோம், நம்ம கல்லீரலிருந்தோம், நம்ம மண்ணீரிலிருந்தோம் சில பொருட்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடை மேல் நோக்கி நமக்கு ஏறணும். இந்த ஏற்றமும் இறக்கமும் சீரான நிலையில் இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த சீரான நிலையில் இருக்கிறத தடுக்கிறது யாரு அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. உங்கள் உடம்புல ஒரு சதத்துண்டு இருக்கு, உங்கள் உடம்புல ஒரு சதத்துண்டு இருக்கு. அந்த சதத்துண்டு சீராக இருந்துச்சுன்னா உங்கள் உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த உடம்புல உள்ள அந்த ஒரு சதத்துண்டு வீணா போச்சுன்னா உடம்புல உள்ள மொத்த உறுப்புகளும் வீணா போயிடும் அப்படின்றாங்க. அது எது அப்படின்னா அதுதான் உங்களுடைய கல்ப் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதயத்தை பற்றி சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்லும் பொழுது ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சமீஹிம் வ அலா அபுசாரிஹிம் இஷாவத்துன் வலஹும் அதாபுன் அலீம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி காமிப்பான். யார் இறை நிராகரிப்பாளர்களாக இருக்காங்களோ அவர்களுடைய இதயத்திலும் காதுகளிலும் கண்களிலும் திரையிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். ஸோ இதனால் அவர்களுக்கு பெரிய துன்பம் தரும் வேதனை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி, இந்த கண்களையும் காதுகளையும் இதயத்தையும் சீராக இயக்கிறது எப்படி அப்படின்னா அல்லாஹ் முன்னாடி நின்று அல்லாஹு அக்பர்னு கையை உயர்த்தி இந்த பெருவிரல் காது மடல்னா காது மடலுடைய சோனை, கண்களுடைய இடம், இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லி நம்ம கைகளை உயர்த்தி தக்பீரை இந்த கல்புக்கு கீழே அப்படி வச்சு கட்டுறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், இதோடைய நிகழ்வுகளை முறைப்படுத்துகிறோம். யா அல்லாஹ், என்னுடைய சிந்தனை என் இஷ்டத்துக்கு போயிடக்கூடாது, என்னுடைய நஃப்ஸு உன்னுடைய கட்டளையை மதிக்காம என்னுடைய இச்சைக்கு அடிபணிஞ்சு சைத்தானுடைய வழியில் போயிடக்கூடாது. அந்த நஃப்ஸை முறைப்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் 7 வசனங்களை கொண்ட சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சொல்லும் பொழுது சிறப்பம்சத்தை பற்றி சொன்னோம்னா சுபஹானல்லாஹ், அதை ரிப்பீட்டடாக அதை பற்றி படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா மிகப்பெரிய விஷயங்கள் விளங்க வரும். ஒரு மருத்துவ குறிப்பு, மருத்துவத்தை பற்றி பேசுறதுனால அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மருத்துவ தன்மையை இங்கே நான் பதியறதுக்கு ஆசைப்படுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சஹாபாக்கள் கூட்டம் போயிட்டு இருக்கு, ஒரு தலைவனை விஷக்கடி தீண்டிருது. அந்த விஷக்கடி தீண்டும் பொழுது ஒரு சஹாபி போய் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஊதி விட்டு வர்றாங்க. அந்த தலைவன் விஷக்கடியிலிருந்து நிவாரணம் பெற்றான். அப்போ அந்த சஹாபி கேட்குறாங்க. அப்போ வெகுமதி தரும் பொழுது
ரசூல்லாட்ட கேட்குறாங்க, யார் ரசூல்லா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது, நாங்கள் இந்த மாதிரி இவங்க கொடுத்த அன்பளிப்பை நாங்கள் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டே கேட்குறாங்க, உங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா இவ்வளோ மகத்துவமிக்க சூறான்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ மகத்துவமிக்க சூறாவை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஓதும் பொழுது 7 வசனங்களை கொண்ட சூறா, 7 சர்விக்கல் வெர்டிபிரேட்டில் அமைந்துள்ள இந்த தலை சிந்தனை செதறாம அல்லாஹ்வுடைய பாதையில் சிந்தனை தெளிவாக இருக்கணும்னு சொல்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இந்த 4 வசனங்களும் தலையை சீராக்கக்கூடிய வசனங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையில சூரத்துல் ஃபாத்திஹா 2 பிரிவா பிரியுது அப்படின்னு சொல்லி. அதை நம்ம மருத்துவ கூறுகளை நம்ம பிரித்து பார்க்கும் பொழுது கழுத்துக்கும் உடம்புக்கும் இடையில 2 கூறா பிரிச்சிடலாம். அப்போ சூரத்துல் ஃபாத்திஹால முதல் 4 வசனத்தை ஓதி நம்ம என்ன சொல்றோம், 5வது வசனத்தில் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் தக்பீர் கட்டிடுறோம். தக்பீரை கட்டிட்டு இதுக்கு பேர் மண்ணீரல், இதுக்கு பேர் கல்லீரல். குரானில் மண்ணீரல் கல்லீரல்னு தேடினா நமக்கு விளக்கம் கிடைக்காது. குரானில் பூமியை விரித்து வச்சிருக்கனே பார்க்கலையா, மலைகளை ஊனி வச்சிருக்கனே பார்க்கலையான்னு சொல்லுவான். இந்த மலையோட வேலை என்ன, கீழே இருக்கிற அல்லாஹ்வுடைய அருட்கொடையான வஸ்துக்களை மேல் நோக்கி கொண்டு போகணும். மண்ணோட வேலை என்ன, மேலே இருக்கிற அல்லாஹ்வுடைய வஸ்துக்களை கீழ் நோக்கி கொண்டு போகணும். அப்போ இது ஒரு சிறந்த வழித்தடம். இந்த வழித்தடத்தில் நம்ம கையை வச்சு நம்ம என்ன ரெகுலேட் பண்ணுறோம், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். யா அல்லாஹ் வணக்கம், நான் யாரை வணங்குறேன், உன்னை தான் வணங்குறேன். இந்த உன்னை தான் வணங்குறேன்றதுல பெரிய ஒரு படிப்பினை இருக்கு. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இஹ்லாஸ், சூரா இஹ்லாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, தூய்மையாக்குதல். முந்தைய சமுதாயத்துக்கும் இதே சிந்தனை கொடுத்துச்சு. ஆனால் முந்தைய சமுதாயம் என்ன பண்ணாங்க, தன்னுடைய மனம் போன போக்கில், தன்னுடைய இனம் போன போக்கில் அல்லாஹ்வுக்கு நிறைய அவங்க இணை வைக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இதில் எல்லாம் சொல்லி காமிக்கிறான், யாருன்னா குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அப்போ அந்த உள்ளத்தில் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் குல் சூராவை ஓதுறாங்களோ அவங்க குரானில் 3ல் 1 பகுதியை ஓதி முடித்த மாதிரி. என்னங்க அர்த்தம் அதுக்கு, குரானில் 3ல் 1 பகுதி அப்படின்னா குரானில் 3ல் 1 பகுதி அல்லாஹ் நான் யாரு, அல்லாஹ்வோட ஆற்றல் என்ன, அல்லாஹ்வோட சிறப்பு என்னன்னு பேசக்கூடிய அத்தியாயம். அப்படி நீங்கள் அந்த குல் சூறாவை முழுசாக உள் வாங்கிட்டீங்கன்னா ரப்புல் ஆலமீனுடைய தன்மை என்ன, ரப்புல் ஆலமீன் எப்படியாப்பட்டவன் அப்படின்றது நமக்கு புரிய வரும். இப்படி அன்றாடம் நம்ம உணர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல மெஹ்ராஜுடைய பயணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி தரும் பொழுது வர்றாங்க, வந்து படுத்துருங்க, உங்களை எழுப்பி மூளையை கழுவலை, எங்கே கழுவப்படுது, நுண்ணறிவாலும் இறை நம்பிக்கையாலும் நிறைந்த தங்கத்தட்டை எடுத்துட்டு வந்து கார எலும்புலேருந்து வயிறு வரைக்கும் கிழிச்சு கல்பை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி கல்பை ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்றாங்க. அப்போ இங்கே தக்பீர் கட்டி இந்த இடத்தை முறைப்படுத்தி வானத்திலிருந்து இறங்குற 3 விஷயங்கள், மூளை, நுரையீரல், இதயம், 3 விஷயங்கள் வயிறு வரைக்கும் இறங்கி அல்லாஹ்வுடைய அருட்கொடையை கொண்டு வயிறு சுத்தப்படுத்துச்சுன்னா, 2வது விஷயம் நம்ம ருக்கு செய்கிறோம். ருக்கு செய்யும் பொழுது வானத்திலிருந்து கீழே இறங்குச்சு இல்லையா, இந்த கீழே இறங்கின வஸ்துக்கள் எல்லாம் அப்படியே மேலே ஏறி தலைக்கு போயிடும். தலைக்கு போனதுக்கு அப்புறம் சுஜூது செய்யும் பொழுது பூமிக்குள்ள நுழையிற மாதிரி எல்லா இயக்கங்களும் தசை வழியா அப்படியே கீழே உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு போயிடும். எந்திரிச்சு நம்ம தஷஹதுல உட்காரும் பொழுது பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய நிகழ்வு மாதிரி நம்ம உடம்புக்குள்ள பல விஷயங்கள் வெளியில வரும். இது மறைக்கப்பட்ட விஷயம். சூரத்துல் ஃபாத்திர்ல அல்லாஹ் சொல்லுவான், வானங்களையும் பூமியையும் படைத்து 2 2ஆக 3 3ஆக 4 4ஆக என் தூதை எடுத்து செல்வோராக மலக்குகளை ஆக்கினோம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லாஹ். மலக்குகளை கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணுக்கு தெரிஞ்ச சயின்ஸை வச்சு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டம்னு சொல்லி இந்த சிஸ்டத்துக்கும் உள்ளத்துக்கும் சம்பந்தம் இல்லை,
இந்த சிஸ்டத்துக்கும் நன்மை தீமைக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த சிஸ்டத்துக்கும் சாப்பாடுக்கும் சம்பந்தம் இருக்கு, இந்த சிஸ்டத்துக்கும் எக்ஸசைஸுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தாம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழியில நம்ம கவனம் செலுத்தாம, நம்ம அன்றாட தொழுகையை அல்லாஹ் சொன்ன மாதிரி புறக்கணிக்கக்கூடியவர்களா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம இந்த விஷயத்தை உள்வாங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த வழியில நம்ம அவங்களுடைய உம்மத்துன்னு சொல்லி பெருமிதம் கொண்டு அல்லாஹ்வை அடிபணிய கூட்டமா நம்மளை அல்லாஹ் என்றென்றும் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது யாருக்கு இறுதி வெற்றி அப்படின்னு சொல்கிறான்னா, இறையச்சத்தோடு யார் வாழ்க்கையை நடத்துகிறாங்களோ அவர்களுக்கு தான் இறுதி வெற்றி அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இப்போது தொழுகையை பற்றி சில குறிப்புகள், மருத்துவம் சார்ந்த குறிப்புகளை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி காமிக்கிறான், சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து இரவாகிய திரைக்குள் மறையும் வரை தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஃபஜருடைய தொழுகை உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய தொழுகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்தில் சூரத்துல் முஃமினூனில் சொல்லும் பொழுது சொர்க்கவாசிகள் யார் அப்படின்னா, தொழுகையை குறித்த நேரத்தில் யார் நிறைவேற்றுறாங்களோ அவங்க தான் சொர்க்கவாசிகள் அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்துக்கு, தொழுகையை நம்ம நடத்தக்கூடிய நேரத்துக்கும் காலத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இன்டர்லிங்க் இருக்குது. இந்த காலம் அப்படின்றது பொதுவாக நம்ம படித்தோம், கல்லீரலை பற்றி படிக்கணும்னா மலையை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, மண்ணீரலை பற்றி படிக்கணும்னா மண்ணை பற்றி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி. நம்ம உடம்புல இப்போ கடல் இருக்குது, கடல் பக்கத்தில் இந்த பக்கம் தண்ணி இருக்குது. அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது 2 கடல்களும் சமமாகாது, ஒன்று குடிப்பதற்கு இனிமையாகவும் தாகம் தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது, மற்றொன்று உப்பாகவும் கசப்பாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ். இப்போ நம்ம உடம்புல எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவீங்க, வெளியில் செல்லுக்கு வெளியில் உள்ள தண்ணி அது உப்பு கலந்த தண்ணியாக இருக்கும். இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடுன்னு சொல்லக்கூடியது இனிமையான நீராக இருக்கும். இந்த 2 நீருக்கும் இடையில அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், வரம்பு மீற முடியாத ஒரு தடுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த 2 செல்களுக்குள்ள தண்ணியில் பிரிக்கக்கூடிய அந்த சவ்வுன்றது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு விட்பட்டது. இது இஷ்டத்துக்கு இங்கேயும் மாற்றிக்காது, அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அப்போ அந்த நீரை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீர் சூழ்ந்த சவ்வு சதைப்பகுதி, அந்த சதைப்பகுதி அதுக்கப்புறம் அணிவிச்சது எலும்பு இரத்த நாளங்கள், அப்புறம் நரம்பு. இது அப்படியே நம்ம இரத்த நாளங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னா, ஷைத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இரத்த நாளங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு சிந்தனையும் ஷைத்தானுடைய தன்மைக்கு இழுத்துட்டு போகும். அப்போ ஷைத்தான் எதால் படைக்கப்பட்டவன் அப்படின்னா, நெருப்பால் படைக்கப்பட்டவன். அந்த நெருப்பை உதாரணப்படுத்த வெளியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய அல்லாஹ்வுடைய படைப்பு எது அப்படின்னா சூரியன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரியனை மையப்படுத்தி நஃப்ஸுக்கும் சூரியனுக்கும் கனெக்ஷனை ஏற்படுத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய அத்தியாயம் எது அப்படின்னா சூரத்து ஷம்ஸ் அப்படின்ற அத்தியாயம். அப்போது சூரத்து ஷம்ஸில் சொல்லும் பொழுது யார் உள்ளத்தை சீர்படுத்தினாங்களோ, ஆன்மாவின் மீதும் அதை ஒழுங்குபடுத்துவதன் மீதும் சத்தியமாக உள்ளத்தை சீர்படுத்தியவர்கள், உள்ளத்தை முறைப்படுத்தியவர்கள் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இங்கே அதே தான் சூரியன் வெளிப்பட்டதிலிருந்து சூரியன் உச்சி சாய்ஞ்சதுக்கப்புறம் லுகரு, சூரியன் மண்ணால் சாஞ்சு நீருக்கு ஒரு சேரு கலந்த நீராக இருக்கக்கூடிய நேரம் அசருடைய நேரம்.
அந்த சூரியனோட வெப்பம் தண்ணியோட கடல் மட்டத்தோட மேல் பரப்புக்கு போகக்கூடிய நேரம் மகரிபுடைய நேரம். அந்த சூரியனோட வெப்பம் கீழே இறங்கி தண்ணிக்குள்ள இறங்கி நீரை ஆவியாக மாற்றக்கூடிய நேரம் இஷாவோட நேரம். இதே மாதிரி நம்ம உடம்புலையும் நடக்குது. அப்போ அந்த உடம்புல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி வெளியில அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு சூரியனும் சந்திரனும் தன்னுடைய கணக்கின்படி மாறாமல் ஒன்றை விட்டு ஒன்று வந்து கொண்டு இருக்குதோ, அந்த மாதிரி நம்ம உடல்ல நிகழ்வுகள் சீராக நடக்கணும்னா நம்மளுடைய உள்ளத்துடைய சிந்தனை அல்லாஹுடைய தன்மையை உள்வாங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகள் இருக்கணும். ஆனால் துன்யா நம்மளை இருக்க விடாது. துன்யாவில் நமக்கு காமிக்கக்கூடிய விஷயங்கள், கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள், காதால் கேட்கக்கூடிய விஷயங்கள், இறை சிந்தனையை விட்டு எந்த அளவுக்கு நம்ம விலகி போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளை விலகி கொண்டு போய் இறை சிந்தனையிலிருந்து நம்மளை தடுக்கிறதுக்கான வழியை தான் பார்க்கும். அப்போ நம்ம குறித்த நேரத்தில் எந்திரிச்சு அல்லாஹுவை வணங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழியில் நம்ம தொழுகையை நடத்தும் பொழுது நம்மளுடைய சிந்தனை தெளிவாகும். சூரத்துல் அலக்கில் சொல்லும் பொழுது சொல்கிற மாதிரி கற்றுக் கொடுத்தது அல்லாஹ், எழுத கற்றுக் கொடுத்ததும் அல்லாஹ், அறியாததையெல்லாம் கற்றுக் கொடுத்தது அல்லாஹ். அறியாதையெல்லாம் கற்றிருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா மாதிரி எந்த கல்வி ஞானம் எனக்கு சிறந்த கல்வி ஞானமோ, யா அல்லாஹ் தேவையில்லாத கல்வியிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளும் அல்லாஹ் இடத்துல தேவையில்லாத கல்வியை விட்டு பாதுகாவல் தேடி நம்மளுடைய வாழ்க்கையை இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைப்படி வாழ்ந்து தொழுகையாளிகளாக ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை புதுப்பிப்பதற்காக அல்லாஹ் நமக்கு உதவி புரிவானாக. வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.